Come to me, learn from me, and you will find rest for all your souls. மத்தேயு 11:28-29. எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இதய பெருவிழா. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இயேசுவினுடைய இதயம் அன்பை நமக்கு கொடுப்பதற்காக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இதயம். அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பு எனும் அணுவள் அமைந்த பேருளியே, அன்பு உருவாம் எம் இயேசுவே. அணுவை பிளக்கும் பொழுது ஏற்படுகின்ற வெப்பத்தினால்தான் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. திருக்குறளை சொல்லும் பொழுது அணுவை பிளந்து 7 கடலை உள்புகுத்தி அது இந்த கருத்தை மிக திரட்டாக சொல்லுகின்ற குறள் என்று சொல்லப்படுவதை அறிந்திருக்கிறோம். அதைவிட ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் எவ்வளவு வல்லமை மிகுந்தது என்பது தெரியும். ஆண்டவருடைய இதயம் எவ்வளவு தூரம் இந்த மனித குலத்திற்காக தன்னையே வருத்தி கொண்டு தன்னுடைய கடைசி துளி தண்ணீர், இரத்தம் இவற்றை சிந்தி இந்த மானிடரை நேசித்த அன்பு இதயம் என்பதை அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் இதனுடைய பெருமையும் இதனுடைய மகிமையும். இப்பொழுதெல்லாம் பல வகைகளிலே ஓவியங்கள் வருகின்றன. ஒரு சிலர் தங்களுடைய உடம்பிலேயே அதை வரைந்து கொள்கிறார்கள், டாட்டூஸ் என்கின்ற வகையில். அப்படி ஒரு ஓவியமானது ஒருவருடைய கையிலே இயேசுவினுடைய பாடுகளை வரைந்து தத்ரூபமாக இருந்தது. இயேசுவினுடைய நரம்பை போல அவருடைய நரம்பு அந்த ஓவியத்தினால் வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு மிக மிக உள்ளத்தை உருக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதே போன்று ஒரு ஓவியம் வத்திக்கான் மியூசியத்திலே இருக்கிறது. அருங்காட்சியகத்தில் இயேசுவினுடைய பாடுகளை மிக அருமையாக வடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஓவியம். அதன் கீழ் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இதை மனிதன் நினைப்பதில்லை, இதை மனிதன் நினைப்பதில்லை. நம்மளை போலவே தான் மனுஷன் கண்டுபிடிக்கிற பொருட்கள் எல்லாம் அதே போன்று வைத்திருக்கிறான். நம்மை போல கண்டுபிடிக்கப்பட்ட கேமராவோ அல்லது வேறு பல வகையான பொருட்களோ, கம்ப்யூட்டர் நம்ம மைண்டு போலவே கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்ம மைண்டு என்ன ஆகும், நாளடைவில் தேவையில்லாததெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். கன்வீனியன்ட்லி ஃபர்காட்டன் என்று சொல்ல போகணும். கம்ப்யூட்டரில் ஒரு பட்டனை அழுத்தணும் டெலீட் பண்ணுறதுக்கு, அல்ல கொஞ்சம் நாளாக தானாகவே அழிந்து போகின்ற ஒரு வேலையை கொடுத்திருப்பார்கள். 10 நாள் 15 நாள் வரைக்கும். அப்புறம் தானாக புதுசு வர பழசு மறைந்து போயிடும். கம்ப்யூட்டரில் நம்முடைய இந்த மைண்டை போலவே உருவாக்கம் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆகவே மனிதன் இதை நினைப்பதில்லை. நினைப்பதானால் நிச்சயமாக என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மை.
The mystery of the heart of Jesus is the mystery of love. எல்லாம் எதற்காக? அன்பின் பெருக்கிற்காக. அன்பு என்று சொல்லும் பொழுது அது ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை தாங்கி இருப்பது. The mystery of the heart of Jesus is the mystery of love. அப்துல் கலாமை பார்த்து ஒரு மாணவன் கேட்டான், உங்களில் நீங்கள் செய்த அல்லது உங்கள் வாழ்நாளில் எது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது என்று கேட்ட பொழுது அவர் யோசித்து பார்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக முதலாக அந்த ஒரு பைலட்டாக, ஒரு இன்ஜினியராக, ஒரு விஞ்ஞானியாக உயர்வு பெற்ற பொழுது விண்ணிலே அக்னியை, பிருத்திவியை எல்லாம் செலுத்திய பொழுது இந்த இன்னும் பல வகையான இந்த அட்டாமிக் எனர்ஜியை உருவாக்கக்கூடியது. அப்படியே பேசிக்கிட்டே வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசுகிற மாதிரியே பேசுவார். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இல்லை, மென்மையாக. அப்புறம் அப்படின்னு சொல்லி யோசித்து மெதுவாக சொல்கிறார். ஒரு முறை என் நண்பன் ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அங்கே இந்த போலியோவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நொண்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நண்பன் சொன்னான், இதோ பார், இவர்களுக்கு 2 வகையான சுமை. ஒன்று தாங்கள் இப்படி ஊனமுற்றவர்களாக இருக்கிறோம் என்ற மனச்சுமை, இன்னொன்று இந்த ஊனமுற்ற காலிலே அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரட்சஸ், அது ஒரு சுமை. ஒரு 4 கிலோ சுமையை தூக்கி கொண்டு அவர்கள் நடக்கிறார்கள். நீ ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிற்று, இதை ஏதாவது செய்து இதனுடைய எடையை குறைக்கக்கூடாதா, பலுவை குறைக்கக்கூடாதா? அப்துல் கலாம் யோசிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய பரிசோதனை களத்துக்கு சென்று என்ன செய்யலாம்? இந்த ராக்கெட்டை அனுப்பும் பொழுது அதனுடைய வெயிட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்தால்தான் அது வேகமாக செல்லும், நீண்ட நேரம் செல்லும் என்கின்ற வகையில் அதன் மேல் இருக்கக்கூடிய கவர்ஸ் மிகுந்த இலகுவான உலோகங்களால் செய்யப்பட்டது. அதை ஏன் இதைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று கண்டுபிடித்து 3 கிலோ எடையுள்ள இந்த கிரட்சஸை 35 கிராம் எடைக்கு மாற்றி அந்த பிள்ளைகள் அணிந்து நடந்த பொழுது மகிழ்ச்சியாக நடந்தார்கள், துள்ளினார்கள், ஓடி விளையாண்டார்கள், சைக்கிள் மிதித்தார்கள். அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி மற்ற சாகசங்களில் இல்லை என்று. அதுதான் உண்மையான அன்பு, வாஞ்சை. என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய விஞ்ஞானம் யாருக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதிலே அந்த மனிதன் உயர்ந்த மனிதனாக இருந்ததை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், என்னுடைய இரத்தம், என்னுடைய உடல், என்னுடைய வாழ்வு எல்லாம் உனக்காக என்று கொடுத்திருக்கிறாரே, அதனுடைய அருமையை, பெருமையை உணர்கிறோமா? The mystery of the heart of Jesus is a mystery of love. இயேசுவின் இதயமும் அன்பும் ஒரே மறையுண்மை. The Redeemer's pierced heart and his glorious wounds bear eloquent testimony of his immense love. Pope Pius XII, மீட்பரின் குத்துண்ட இதயமும் அவரது மகிமையான காயங்களும் அவரது அளவற்ற அன்பின் சொல்லனா சாட்சியம். From this divine heart 3 streams flow endlessly. 1, the stream of mercy for sinners. 2, the stream of charity. 3rd, stream of love and light for the benefit of his friends who have attained perfection. Revelation of Jesus to Saint Margaret Mary of Alacoque. மார்கரெட் மேரிக்கு இயேசுவின் திரு ஆண்டவர் காட்சி கொடுத்து பல
காரியங்களை சொல்லியிருக்கின்றார். அவைகளில் முக்கியமானது இந்த தெய்வீக இதயத்தினின்று 3 ஊற்றுக்கள் வழிந்தோடுகின்றன. ஒன்று பாவிகள் மீது இரக்கத்தின் ஊற்று. வைத்தான் இந்த ஆண்டு இரக்கத்தின் ஆண்டாக அந்த இரக்கத்தின் ஆண்டவரை நினைத்து கொண்டாடுகிறோம். 2 அன்பின் ஊற்று, வற்றாத ஊற்று. 3 நிறைவு பெற்ற அவரது நண்பர்களின் நலனுக்காக பொழியும் ஒளியின் ஊற்று. இரக்கத்தின் ஆண்டவர் கையிலிருந்து அந்த ஒளி போவதை பார்க்கிறோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா. கண்கள், இதயங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்ற ஆண்டவராக ஆண்டவர் இயேசு இதய ஆண்டவர் விளங்குகிறார். எவ்வாறு சூரியனிலிருந்து ஒளி பெற்ற இந்த சந்திரன் பிரகாசிக்கிறதோ, குளிர்ச்சியாக அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றதோ, அதே போன்று இயேசுவின் இதயத்திலிருந்து பெற்ற ஒளியை பெற்ற என் இதயம், என் கண்கள், என் மனம் அனைத்தும் குளிர்ச்சியாக பிறருக்கு அன்பை தர வேண்டும், பிறருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், பிறருடைய குறைகளை குறைக்க வேண்டும், சுமையை குறைக்க வேண்டும். அப்துல் கலாமை போல நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுனுடைய திரு இதயம் நமக்கு அதை உணர்த்துகிறது. செபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், give me the childlike simplicity and purity of faith to gaze upon your face with joy and confidence, your all-merciful love. Remove every doubt, fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. எங்கள் அன்பான தூய இதயமே, இதய தெய்வமே, சிறு குழந்தை போல் எளிய மனத்தோடும் தூய உள்ளத்தோடும் உம் திருமுகத்தை உற்று நோக்கி நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வெகு ஆனந்தத்தோடும் உம் அன்பின் ஊற்றுகளிலிருந்து முகந்து கொள்ளும் வரம் தாரும். என்னில் இருக்கும் அவநம்பிக்கை, அகங்காரம், தீய சிந்தை, பயம், மேலும் உம் வார்த்தை நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் ஏற்க தடையான யாவையும் போக்கியருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்முடைய இதயம் எங்களுக்காக, எங்களுக்கு அன்பு பொழிவதற்காக, எங்களுடைய குறைகளை குறைப்பதற்காக, பாவங்களை கழுவுவதற்காக நீரே காயப்பட்டீர். உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவுகின்றது. அதனால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். உமக்கே நன்றி. எங்களை மீட்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே, எங்களை பல வகையான வேதனைகளிலிருந்து காப்பாற்றி கொண்டு இருப்பவரே, நாங்கள் உம்மை மறவாமல் அன்பு செய்யக்கூடிய வரத்தை தாரும். இதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி உம்முடைய அன்பின் செய்தியை, உம்முடைய அன்பின் பெருக்கை பிறருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் எங்கள் சொல், செயல், சிந்தனை அமைவனவாக. நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு சேர்ந்து தொலைக்காட்சி வழியாக உலகின் பல எல்லைகளில், உலகின் பல வீடுகளில் நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். உமது ஒளியானது அங்கே இருக்கக்கூடிய இருளை போக்குவதாக, பாவ இருளை விளக்குவதாக, உம்முடைய தெய்வீக அருள் சூழ்ந்து நின்று அவர்களுக்கு வேண்டிய மன சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானம், இவைகளை தர வேண்டுமாய் செபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள் தங்கள் தேவைகளை எமக்கு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். பல வகைகளிலே அவைகள் எல்லாம் திருப்பலி கருத்துக்களாக, செப கருத்துக்களாக, உபயங்களாக, இன்னும் பல வகையிலே வெளிப்படுத்தாமல் உங்கள் மனதில் வைத்து ஜெபியுங்கள் என்று எத்தனை பேர். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய இதயத்துக்கு விழா எடுக்கின்ற நேரத்தில் உம்முடைய அன்பு இதயம், எங்களுக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற இதயம், எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிற இதயம், அதை நாங்கள் மறவாமல்
அன்பு செய்யக்கூடிய வகையில், பெருமை செய்யக்கூடிய வகையில், கனம் செய்கின்ற வகையில் இந்த நாள் வழிபாடுகளை அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் அர்ப்பணிக்கின்றோம். யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் உமது அருளின் ஆசிரை நிறைவாக பெறுவார்களாக. உள்நாடு, வெளிநாடு, அருகில் வெகு தொலைவில் என்று இருக்கின்ற மக்கள் யாருக்கெல்லாம் அவசியமாக உமது உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.